பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை இயேசு கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல் தேவன் இந்த மனிதனை இப்பூவியிலே சிருஷ்டித்து மீண்டும் அவர்களை மீட்டதை இந்த வேத பகுதியிலே நாம் வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்பதாக மனிதனுக்கு தேவையான ஒரு விளம்பரத்தை பாருங்கள். எந்த லாபமும் நோக்கமும் இல்லாமல் அநேகர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த விளம்பரம் இருக்கிறது. பாருங்கள். தொடர்ந்து வீடியோக்குள் நாம் செல்லலாம். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் 1ஆம் வசனத்திலிருந்து நான் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். விசுவாசத்தில் பலமுள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்கள் குற்றமாய் நிர்ணயிக்காமலும் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்க வேண்டும் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவன் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காமல் இருக்க வேண்டும் என்று இங்கு தேவன் மிக அழகாக சொல்கிறார். இதே ரோமர்கள் நிறுவத்திலே பாருங்கள். 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் வாசிக்கிறேன். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தை என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். நாம் 14 வாசிக்கிற பொழுது இங்கே அந்த பகுதியிலே ஒரு பலகீனமான விசுவாசம், அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி இருப்பார். அந்த விசுவாசி வேதத்தில் இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்கள் தெரியாதவராக அறியாதவராக அவர் காணப்படுகின்ற அந்த நிலையிலே அவர் நம்முடைய சபையிலே வந்திருக்கிற பொழுது, அல்லது விசுவாசம் இன்னும் தெளிவடையாத நிலையிலே சபைக்கு கூட வராமல் இருக்கிற பொழுது, அவர்கள் ஐயங்கொள்ளக்கூடிய அளவிலே அவர்களை நாம் நம்முடைய வார்த்தையினாலே அவர்களை தீர்க்கக்கூடாது. தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு நபர் ஆலயத்திற்கு வராத சூழ்நிலை அவருக்கு இருக்கும். அந்த சூழ்நிலை சில நபர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு சூழ்நிலை என்றாலும், அடமழை பெய்ந்தாலும், இடி இடித்தாலும், மின்னல் கண்களுக்கு நேராக வெட்டி கொண்டிருந்தாலும் கூட ஆலயத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் சில நபர்களால் அப்படி வரக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்களை பார்த்தவுடனே ஒரு ஊழியக்காரர்களோ சக விசுவாசிகளோ, நீ இப்படி இருந்தால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டாய், உனக்கு விசுவாசம் இல்லை, உனக்கு அது இல்லை இது இல்லை என்று அவனை ஐயுற செய்யக்கூடாது. அவனுடைய பலவீனத்திலே தாங்கத்தக்கதாக நம்முடைய வார்த்தை பரவாயில்லை, இன்றைக்கு சூழ்நிலையினால் வரவில்லை, ஆனால் கூட நாங்கள் சபையிலே உனக்காக ஜெபித்தோம், மீண்டும் என்ன செய், நீ சபைக்கு வந்துவிடு என்று சொல்லி அவரை நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால் அந்த தாங்க வேண்டும். அவன் ஐயப்பட்டு, ஐயோ நம்ம இன்றைக்கு சபைக்கு போகவில்லை, என்னாலே நரகத்துக்கு போயிடுவோம் என்ற அளவிலே அவனை சில நபர்கள் கொடுமையாக வேதனைப்படுத்துவார்கள். இதுவும் இன்றைக்கு சபைகளிலே புரியாத புதிராக போதிக்கக்கூடிய தன்மையை நாம் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது, நாம் நமக்கே பிரியமாக நடக்கக்கூடாது, பிறருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். அப்படியே கிறிஸ்துவும் கூட உம்மை நிந்திக்கவருடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று சொல்கிறார். யாரை அவர் சொல்லுகிற பொழுது, அவர் இந்த பூமியிலே வந்து தன்னை தேவனுடைய குமாரன், தன்னை அனுப்பினவர் பிதா என்றெல்லாம் பேசி வருகிற பொழுது, அன்றைக்கு இருந்ததான அந்த யூதர் கூட்டமும் பரிசேய கூட்டமும் இன்னும் ரோமர்கள் இவர்களெல்லாம் மிகவும் ஆண்டவரை கேவலமாக பார்த்தார்கள். அது மாத்திரமல்ல, தேவனை அவர்கள் நிந்தித்தார்கள். நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நீ பிசாசனுடைய பிள்ளை என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படி தேவனுடைய நாமத்தை தூஷித்த பொழுது அவர் வேதனைப்பட்ட அந்த நிலத்தில் தன்னை
தனக்கு பிரியமாக அல்ல, தனக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? ஏதாவது ஒரு காரியத்தை, அக்கினியை கூட இறக்கி, பிதாவே தேவனே இவர்கள் நிந்தித்து விட்டார்கள், நான் அழித்து விடுகிறேன் என்று அவர்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த சக்தி வல்லமை இருக்கிறது. நாம் யாக்கோபும் யோவானும் கூட அப்படி கேட்டார்கள். தங்களை நிந்தித்து வெளியே துரத்தியவர்களை அந்த கிராமத்தில் அக்கினியும் கந்தம் விழுந்து அழித்து விடும்படியாக நீ ஒரு வார்த்தை உத்தரவு கொடுத்தா போதும் என்று சொல்கிறார். எல்லாம் ரெடியாக இருக்கிறது, சுவிட்சை போட்டு விட்டோம் என்றால் அங்கே அக்கினி இறங்கிவிடும். ஏனென்றால் ஊழியம் அவள் அல்ல வல்லமையாக நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு என்ன ஆவியினால் இதை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? மனிதகுமாரனாகி நான் ஜீவனை கொடுக்கும்படியாகத்தான் வந்தேன், அவர்களுக்காகத்தான் வந்தேன். என்னை நிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காகத்தான் வந்தேன், என்னை தூசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காகத்தான் வந்தேன். அவருக்கு என்னை வெளிப்படுத்தி என் மூலமாக அவர் உண்மை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தேன். ஆகவே நமக்கு அவர்கள் சத்துருவாக செயல்படுகிறார்கள் என்பதற்காக அவர்களை நீங்கள் அழிக்க வேண்டும் சொல்கிறீர்கள், உங்களுடைய ஆவி சரியில்லை என்று அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதுபோலதான் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த பகுதியை வாசிக்கிற பொழுது நாம் நமக்கே பிரியமாக நடவாமல் பிறனுக்கு பக்தி விருத்தி ஏதுவாக நாம் நடக்க வேண்டும். நாம் எப்படி பக்தியிலே வளர்ந்திருக்கிறோம் என்பதை, ஒரு மனிதனுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக அந்த மனிதனை நாம் அடைய செய்வது நம்முடைய பக்தி எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதே தெரியும். ஒரு பழமொழி சொல்வார்கள், பன்றி கூட கன்றும் சேர்ந்தால் நரகளை அது திங்கும் என்று சொல்வார்கள். அதுபோல ஒரு தீய நண்பனோடு சேர்ந்தால் தீய காரியத்தை செய்வான் என்று சொல்வார்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறார்கள் என்றால், அவர்களுடைய வழியிலே அவர்கள் கொண்டு செல்கிறார். நம்முடைய வழியிலே நாம் நம்மவர்களை எப்படி கொண்டு செல்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். திருவிருந்தை குறித்து சொல்வது, ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்று சொன்னால் அவர் வரட்டும் கொடுப்பார் என்ற அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. காத்திருங்கள் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த நாளிலே இந்த திருவிருந்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மனிதரை ஆசீர்வதியும், என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிறது போல இவருக்கு ஏதாவது தடைகள் போன்ற காரியங்கள் இருந்து விட்டால் அந்த தடைகள் எல்லாம் நீங்க செய்யும் என்று காத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் மனது புண்பட முடியாத ஏதாவது நாம் பேசியிருந்தாலும் கூட அந்த பேச்சை அந்த நேரத்திலே அவருக்கும் மன ரீதியாக ஒரு அழுத்தம் இருந்து கொண்டிருக்கும். அப்படி திருவிருந்துக்கு வருவதற்கு என்பதாக நாம் அவரை அரவணைத்து, ஐயா நீங்கள் அதை அப்படி நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த திருவிருந்து அந்த நேரத்தில் அவருக்காக காத்திருக்க வேண்டும். ஒரு ஒப்புரவாக்குதல் அவர் இடறிவிடக்கூடாது. தனக்கு பிரியமாக, நான் யார் தெரியுமா, எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னை இப்படியெல்லாம் இவர்கள் பேசிவிட்டார்கள் என்று சொல்லி ஊழியக்காரரோ சபை விசுவாசிகளோ நாம் அப்படி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தோம் என்றால் நாம் பிறருக்காக நாம் வாழவில்லை. ஆகவே பிறருக்காக வாழ வேண்டும் என்ற இந்த செய்தியை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 7000 பண்ணை இந்த இடத்திலே மரியான் உபதேசியார் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் ரேனியஸ் காலத்திலே உள்ளவர். அவரை குறித்து அநேக காரியங்களை படிக்க முடிகிறது. நான் அந்த 7000 பண்ணை சபைக்கு சென்றிருக்கிறேன். நான் பார்த்த பொழுது, அவரை குறித்து பேசுகிற பொழுது, அவருக்கு ஏதோ ஒரு விசிலேறி ஒரு கோட்டு மாறி கொடுத்துருக்கிறார். அந்த பை இருக்கும், அதிலே பொய் இடையில வாங்கி போட்டு கொண்டு தின்று கொண்டு ஆற்று தண்ணியை குடித்து கொண்டு அப்படியே இயேசு கிறிஸ்துவை குறித்து உன்னதமான அளவிலே அவர் வைத்துக் கொண்டு செல்வார். இப்படிப்பட்ட நபர் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு மூப்பருக்கும் ஒரு மூத்த சகோதரருக்கும் இவருக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு விடுகிறது. அவர்கள் எப்பொழுது நீங்கள் பார்த்தால் மாலையில் ஜெபம் இருந்து கொண்டே இருக்கும். நான் இந்த பண்ணவளையில் 2 நாட்கள் 3 நாட்கள் தங்கியிருந்தேன். தற்பொழுது அங்கிருந்து கூட செய்தி போட்டேன். அப்போது அந்த வீட்டிற்கு ரோட்டுக்கு மேல்பக்கம் வீடு, கீழ்பக்கம் சர்ச்சி, அதில் அவர்கள் நிதம் ஆராதனை வைக்கிறார்கள். இதுவரை அந்த 7000 பண்ணையை அந்த ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் இவரோடு மனஸ்தாபப்பட்டவர் வரவில்லை. அவருக்காக காத்திருந்து பார்த்தார். சனிக்கிழமை ஆகிவிட்டது, நாளைக்கு திருவிருந்திற்குள் போக வேண்டும். என்னால், நான் சரியாக இருந்தால் கூட என்னால் ஒரு மனிதன் என்னுடைய வார்த்தையினால் அவன் புண்பட்டு இருக்கிறானே என்று சொல்லி அந்த முதியவரை போய் அழைப்பதற்காக அதிகாலையெல்லாம் அவர் இரவெல்லாம் ஜெபித்து ஒரு பாடல் எழுதி அதிகாலையில் தன்னுடைய வயலில் எடுத்துக்கொண்டு, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, அந்த பாட்டின் சரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவர் உனக்காகவும் எனக்காகவும் பகிரப்பட்ட சரீரம் அல்லவா, அதை நாம் உண்டு தின்று மென்று அதை அன்பை ருசித்திட நீ வா என்று அவர் பாடுகின்ற பொழுது, இந்த மூத்த சகோதரர் வீட்டுக்குள்ளிருந்து கதவை திறந்து வேகமாக வெளியே வந்து இருவரும் கட்டிப்பிடித்து அழுது அவர்கள் ஆலயத்திற்குள் போனார்கள். பாருங்கள், இதுதான் பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை.
எனக்காகவே வாழ்கிற வாழ்க்கை அல்ல. எந்த ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவன் பிறருக்காக வாழ்வான். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது, உன்னிடத்தில் அன்பு வருவதில்லை, பிறனிடத்தில் அன்பு வருவாயாக. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.